கர்த்தருடைய பரிசுத்த நாம் மகிமைப்படுவதாக. தேவன் இன்றைக்கு நம்ம கொடுக்கிற ஒரு அழகான வசனம், ஸ்திரியே உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்தா சொல்றாரு, என் அருமையான மகனே மகளே, விசுவாசத்தை நான் பெருசா பார்க்குறேன். ஆண்டவர் நம்மக்கிட்ட எதிர்பார்க்குற காரியமே விசுவாசம் தாங்க. ஒரு இடத்துக்கு கல்யாண வீட்டுக்கு ஒருத்தவங்க வர்றாங்க. எல்லாரோட கண்கள் அப்படி பார்க்கும்போது என்ன தெரியும்? நீங்க பாருங்க, பார்த்தோன்னா இவ்வளோ நகை போட்டிருக்காங்க, பட்டுச்சேலை அழகா இருக்கு, இது நல்லா இருக்கு, இப்படிதான் பார்ப்பாங்க இல்லையா? அது போல ஆண்டவர் ஒரு கூட்டத்துக்குள்ள, ஒரு ஜெப கூட்டத்துக்குள்ள வரும்போது அவர் பார்க்கும்போது அந்த விசுவாசம் உங்களுக்கு அவ்வளோ பெரிய அந்நிகலன்களை அணிஞ்சது போல தேவன் கண்ணுக்கு தெரியும். அவரோட பார்வையில விலையேற பெற்றதா இருக்கும். ஹல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, உன் விசுவாசம் பெருசா இருக்கும்போது நீ விரும்புகிற காரியத்தை இந்த நாள்ல நான் உனக்கு கொடுக்க போறேன். நீ என்ன விரும்பி என்கிட்ட கேட்டாலும் அதற்கு நான் பதில் கொடுக்கிற தேவனா, அதை நான் செய்து முடிக்கிற தேவனா, உனக்கு செஞ்சு உன்னை சந்தோஷப்படுத்துகிற தேவனா இன்னைக்கு நான் உங்களோட வெளிப்பட போறேன் அப்படின்னு ஆண்டவர் உங்களோட பேசிட்டு இருக்கார். கர்த்தர் நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில் கூட உங்களோட விசுவாசத்தை அதிகமாக வச்சுக்கோங்க. உங்க விருப்பத்தை தேவன் நிறைவேற்றுவார். ஆமென்.